أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு சமுதாயம் சீர்பெற பெண் கல்வி அவசியம். இந்த புதிய கல்வியாண்டில் கல்வி கற்பதற்காக வேண்டி மக்கள், நம்முடைய பிள்ளைகள் தயாராக இருக்கிறார். அவர்களுடைய உயர் கல்வியை முடித்த பிறகு கல்லூரிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் எந்த படிப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற குழப்பத்திலும் மாணவர்கள் இருக்கிறார். அவர்கள் என்ன கல்வியை, எந்த பாடத்தை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டலை சொல்வதற்கு நான் இந்த தலைப்பு எடுக்கவில்லை. அதற்கென்று வழிகாட்டக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். என்னென்ன படிப்பை நீங்கள் படித்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதை கல்வியாளர்கள் கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இந்த படிப்பை படித்தால் இத்தனை லட்சங்களை நீங்கள் கொட்டலாம், வாங்கி கொள்ளலாம். இந்த படிப்பை நீங்கள் படித்தால் இந்த நாட்டிற்கு செல்லலாம் என்கிற வழிகாட்டல் இந்த சமூகத்தில் கொடுப்பதற்கு ஏராளமான கல்வியாளர்கள் இருக்கிறார். நான் அதை பற்றி இங்கு சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, அதை பற்றியான அறிவும் எனக்கு இல்லை. ஆனால் பொருளாதாரத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் பின்வாங்கி இருக்கிறது, ஆதாள பாதாளத்தில் கிடக்கிறது என்று கவலைப்படக்கூடிய கல்வியாளர்கள் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒழுக்க ரீதியான விஷயத்தில் எங்கிருக்கிறது என்பதை நமக்கு சொல்ல மறந்துவிட்டார்கள், அல்லது சொல்ல தயங்குகிறார்கள், அல்லது சொல்ல வெட்கப்படுகிறார். இந்த சமுதாயம் ஒழுக்க ரீதியாக மிக மிக கேவலமான ஒரு விஷயத்தில் இருக்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது என்பது மட்டும்தான் கவலை. அதனால இதை படிங்க, அதை படிங்க, அதை படிச்சா இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு முன்னேற்றம் வந்துடலாம், அதில் முன்னேறலாம், இதில் முன்னேறலாம் என்று வழிகாட்டக்கூடியவர்கள். நான் அதை குறை சொல்லவில்லை, யாரும் தப்பாக புரிந்து விடக்கூடாது. பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், அதை மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக நான் சொல்லியாக வேண்டும். இஸ்லாமும் அதை நமக்கு வலியுறுத்துகிறது.
எனவே அதை புறக்கணித்து விட்டு ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க முடியாது. பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த சமூகம் ஒழுக்கத்தில் எங்கேயோ போய் கிடக்கிறது. காரணம் என்ன? படிப்பு இல்லாமையா ஒழுக்கத்தில் கீழே போயிட்டாங்க? நிறைய படித்தவர்கள் தானே ஒழுக்க ரீதியாக அவர்கள் பின்தங்கி இருக்கிறார். நிறைய படிச்சிருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் நிறைய படித்தவர்கள் ஒழுக்கத்தில் எங்கேயோ இருக்கிறார்கள். இந்த சமூகம் ஒழுக்கம் என்கிற விஷயத்தை பார்க்கிற பொழுது மிக வெட்கப்படுகிற அளவுக்கு இருக்கிறது இஸ்லாமிய சமூகம். இப்ப அதை பற்றி நம்முடைய சமூகத்திற்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமை. பார்க்கிறோமா இல்லையா? அவனுக்கு அறிவு இல்லாமையா போயிட்டான், படிக்கத்தானே செய்யறான். அவன் படிக்கிற படிப்பு அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. அதுதான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. அவனுடைய வீட்டிலும் கல்வியாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவன் படிக்கிறான், மருத்துவருக்கு போறான், பொறியியல் கல்வியை தேடி போகிறான். இப்படி என்னென்ன உயர்ந்த கல்வி இருக்கிறதோ அதையெல்லாம் படிக்கத்தான் செய்கிறான். அப்படி படித்தவர்களும் அவருடைய இல்லங்களில் இருக்கிறான். ஆனால் அவன் கெட்டு போயிருக்கிறான். அப்ப இங்க என்ன பிரச்சனை? கல்வி என்பதல்ல, கற்பது என்பது இல்லை. அதனால தான் இந்த ஒழுக்க ரீதியாக கீழ்மட்டத்தில் இருக்கிறான் என்று சொல்வதற்கு இல்லை. அப்ப என்ன காரணம்? அதை நாம் கொஞ்சம் கவலையோடு பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் ஒழுக்கக்கேடான விஷயங்கள்ல இருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லல, சில இடங்கள்ல. அப்ப இங்கு அறிவு இல்லாமை, கல்லாமை என்கிற அடிப்படையில் அந்த ஒழுக்கக்கேடு நடந்தது என்று சொல்ல முடியாது. கற்றிருக்கிறாங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒழுக்கம் மட்டும் இல்லை, இஸ்லாத்தை பற்றியான அறிவு இல்லை, இஸ்லாத்தை பற்றியான உணர்ச்சி இல்லை, இஸ்லாமிய சிந்தனை அவர்களுடைய உள்ளங்களில் இல்லை. இப்படி போய் கிடக்கிற இந்த நிலையில் கண்டிப்பாக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இந்த சமூகத்திற்கு. எனவே இந்த புதிய கல்வியாண்டில் நாம் அதை பற்றியான வழிகாட்டலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பெண் கல்வி அவசியம் இருக்கிறது. பெண்கள் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சூழலை மாற்ற முடியும். அது என்ன கல்வியை படிப்பது? நம்முடைய கலாச்சாரம் சிதையாமல் இருக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியம் அது அங்கு எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடக்கூடாது. அப்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அதை தாண்டி இந்த சமூகம் முன்னேறி இருக்க வேண்டும். பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய பாரம்பரியத்தை சொல்கிறேன். அதே மாதிரி இஸ்லாமிய பாரம்பரியம் சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு கண்டிப்பாக பெண்கள் படித்தாக வேண்டும். பெண் கல்வி அவசியமாக இருக்கிறது. பெண்களின் வழிகாட்டலில் தான் ஒரு குடும்பம், சீரான குடும்பத்தை அங்கு வழிநடத்த முடியும். எனவே பெண்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அந்த பெண் கற்றல் என்று வருகிற பொழுது எப்படியாக இருக்க வேண்டும்? இரண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கக்கூடாது அவர்கள் கற்கிற பொழுது. ஒன்று, கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் படிக்கிற கல்வியில் ஆணும் பெண்ணும் கலப்பு இல்லாத ஒரு சூழலில் கற்பதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதை கேட்பதற்கு புத்திஜீவிகளுக்கு ஜீரணிக்க முடியாததாக இருக்கும். இன்னமும் அவர்கள் மடமையிலேயே இருக்கிறார்கள், பழைய காலத்திலேயே இருக்கிறார்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்லி போகட்டும். ஆனால் இவர்கள் சொல்லுகிற வழிகாட்டலில் நம்முடைய சமூகத்தில் ஒழுக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இதை பற்றி நாம் மிகவும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய பெண்கள் கற்க வேண்டும். ஆனால் அந்த கற்கிற நிலையில் இரண்டு விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஹிஜாபுக்கு எந்த வகையிலும் அங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது. ஹிஜாபோடு இருக்க வேண்டும், கலப்பு இல்லாமலும் இருக்க வேண்டும். சாத்தியமானு பாருங்க. அதில் எந்த கல்வி அதற்கு சாத்தியம் என்பதையும் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. இப்படி புத்தம் பொதுவா பெண்கள் படிக்கணும், முன்னேறாங்க. பெண்கள் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒழுக்கம் இல்லையே, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியவில்லையே அவர்களால். காரணம், அவர்கள் கற்ற கல்வி சம்பாதிப்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதுல வேண்டுமானால் நம்ம ஜெயிச்சிட்டோம். சம்பாதிக்கிறதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. பெண்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. நம்முடைய சமூகத்தில் எண்ணிக்கை வேணா குறையா இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் சம்பாதிக்க கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார்களா? அப்படியானால் அந்த கல்வி என்ன பயன் சொல்லுங்கள்?
அந்த பொருளாதாரம் எதற்கு பிரயோஜனம்? அவள்கிட்ட தான் ஒழுக்கம் இல்லையே, பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க முடியவில்லையே, பிள்ளைகள் ஒழுக்கம் தவறி போகிறார்கள், தாயே ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார். அவள் படித்தவள், அவள் படிச்சிருக்கிறா, நிறைய படிச்சு நிறைய சம்பாதிக்கிறா. அப்படியானால் அவர்களுடைய படிப்பில் கோளாறு இருக்கிறது. அதை இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் கவலையோடு உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் படிக்கிற கல்வி அது இஸ்லாமிய சூழலில் உண்டான கல்வியாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய கல்வியை படிக்க வேண்டும், இஸ்லாமிய சூழலில் உண்டான கல்வியாக இருக்க வேண்டும். அப்படி படிக்க வேண்டும். அப்படி படிக்கக்கூடிய கல்வி கூடங்கள் இல்லைன்னா அதை உருவாக்குவதற்கு இந்த சமூகம் முன்னேறட்டும், அதை பற்றி யோசிக்கட்டும், அதற்குண்டான நிர்பந்தம் இந்த சமூகத்துக்கு ஏற்படட்டும். கண்டிப்பா முடியும். திருமணத்துக்கு பல லட்சங்களை கொட்டி வீண் விரயம் செய்கிறோமே, அதையெல்லாம் சேர்த்து பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆடம்பரத்திற்கும் சாதா தேவையில்லாதவைகளுக்கும் வீணாக செலவழிக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல கல்வி நிறுவனங்களை உருவாக்குங்கள். குறிப்பாக பாதுகாப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குங்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய சூழலில் அந்த கல்விகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவர்களை உருவாக்க முடியும். சும்மா பயான் பண்ணிலாம் வேலை இல்லை. இளைஞர்களை காப்பாற்ற முடியாது, வெறுமன பயான்களிலெல்லாம் காப்பாற்றவே முடியாது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு பக்கம் ஒழுக்கம் தவறியவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு தெரியல, நம்ம ஊரை மட்டும் வச்சு பார்த்துக்கிறோம். நம்ம ஊர்ல வேஷம் போடக்கூடியவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இதை சொல்றதுனால எனக்கு பயம் இல்லை, எனக்கு அதில் எந்தவித வருத்தமும் இல்லை. ஆனால் கவலை இருக்கிறது. நிறைய வேடதாரிகளை பார்க்கிறோம். இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தொழுகையாளியாக இருக்கிறான், இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஊர்ல உள்ள கலாச்சாரத்தின் அடிப்படையில தொப்பி போட்டுக்கிறார், பார்க்க மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இதை விட்டு தாண்டி விட்டால் தொழுகை இல்லை. அனைத்து ஒழுக்கக்கேடான காரியங்களை மறைமுகமாக செய்து வருகிறான். ஒன்றா இல்லையா? சம்பாதிக்கிறான். அவனுக்கு சொல்வதற்கும் திருத்துவதற்கும் யாரும் இல்லை. காரணம், அவனை திருத்த வரக்கூடியவங்களே ஒழுக்கம் தவறி இருக்கிறார். நான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொல்றேன்னு நினைக்காதீங்க, அதிகம் அப்படி இருக்கிறது. அதனால் இந்த இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டுமானால் அதற்கு உண்டான தீர்வை தேடி போருங்க, தீர்வை தேடி போக வேண்டும். அப்படி போக இல்லைன்னா காப்பாற்றவே முடியாது. அல்லாஹ் இல்லா யஷா அல்லாஹ். எனவே பெண்கள் படிக்க வேண்டும், அந்த கல்வி இஸ்லாமிய சூழலில் இருக்க வேண்டும். அப்படியான கல்வி கூடங்கள் இல்லை என்றால் அந்த கல்வி கூடங்களை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வசதி படைத்தவர்கள், உங்கள் மீது கடமை. அதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்க நிறைய படிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யறது? நம்ம சூழலுக்கு தக்கவாறு கல்வி கூடங்களை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் அதற்குண்டான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். என்னையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாக்க வேண்டுமானால் அதற்குண்டான இல்மு எனக்கு இருக்க வேண்டும், அதற்குண்டான அறிவு எனக்கு இருக்க வேண்டும். அந்த அறிவு எங்க கிடைக்கும் சொல்லுங்கள்? எந்த கல்லூரியில் கிடைக்கும்? எதை படித்தால் கிடைக்கும் சொல்லுங்கள்? இன்று இருக்கக்கூடிய படிப்புகளை படித்தால் கிடைக்குமா? அதற்கு விடை சொல்லுங்கள். என்ன கிடைக்கும் தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்குண்டான வழிகளை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அந்த கல்விகள். அடிக்கடி நான் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நமக்கு படித்து கொடுக்கிற கல்விகள் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறது. நான் அதை மறுக்கவில்லை, அது அவசியமானது, அது தேவையானது, அது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அதே சமயம் ஒரு பக்கம் ஒழுக்கம் சென்று விடுகிறது. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் நானும் கற்றிருக்க வேண்டும், எனது மனைவியும் கற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளையை நான் ஒழுக்கமுள்ள பிள்ளையாளாக உருவாக்க முடியும். அதுல என்னுடைய கல்வி கூட பெரும்பகுதி வெளியில் சென்று விடும். ஆனால் என் மனைவி படித்திருந்தால்தான் என் பிள்ளைய அவர்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவாங்க. அதனால் இஸ்லாம் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதில் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது. பெண் கல்வி கண்டிப்பான ஒரு கல்வி, அவசியமான கல்வி. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பெண்கள் போய் கேட்டாங்க, ஆண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு நேரம் ஒதுக்குறீங்க யாரோ சொல்லலாம், எனவே எங்களுக்கு படித்துக் கொள்வதற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெண்கள் படிக்க தேவையில்லை, ஆண்கள் படிச்சா போதுன்னு சொல்லல, உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தருகிறேன் என்று பெண்களுக்காக வேண்டி கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் தான் பிள்ளைகளை உருவாக்குவார்கள், அவர்களுக்கு தான் பிள்ளைகளை வளர்ப்பதில் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது, அதிகம் கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையும் இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே அதிகம் இருக்கிறார்கள், பிள்ளைகளோடு ஆண்களை விட அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நல்ல அகீதாவை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் பிள்ளைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுப்பாங்க. அகீதா தெரிஞ்சாதான் அவரு ஆகிரத்துல வெற்றி அடைய முடியும். எனவே அகீதாவோடு சேர்ந்த பொருளாதாரம், அகீதாவை கற்று அதே மாதிரியான ஒரு நிலையிலிருந்து வழி தவறாத அப்படியான கல்வி, அந்த கல்வியை கொடுக்க வேண்டுமான முதல்ல அந்த தாய் சரியான கல்வியை படித்திருக்க வேண்டும். எனவே இந்த சமூகம் சீர் பெறுவதற்கு பெண் கல்வி அவசியமானதாக இருக்கிறது. ஒரு ஆண் கற்றால் பிறருக்கு பயனுள்ளதாக பயனடைய நிறைய பேர் படிப்பாங்க. ஒரு ஆலிம்சா இருந்தாருன்னா அவர் நிறைய பேருக்கு வழிகாட்டுவார். ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பத்திற்கு வழிகாட்டுவாள். ஏனென்றால் அந்த குடும்பத்திற்கு அவள் ஒரு முன்மாதிரியாக இருப்பா. அவர்கிட்ட உள்ள கல்வி குறைந்தபட்சம் அவருடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவார். எனவே அப்படிப்பட்ட ஒன்றை தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே பெண் கல்வி அவசியம். அப்படியான கல்வி வந்துவிட்டால் குடும்பம் நல்ல குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். பெண் படித்திருந்தால் கணவனுடைய ஹக்கை அவர் புரிந்திருப்பாள், கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமையை செய்வாள், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை அவள் தெரிந்திருப்பாள், அதை சரியான முறையில் செய்து கொடுப்பாள். ஏனென்றால் அவள் படித்திருக்கிற படிப்பு அவைகளை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் பெண்கள் அது சார்ந்த கல்வியை படிப்பதும், அந்த கல்வியோடு சேர்த்து அவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கல்வியும் படித்துக் கொள்ளட்டும். அது எந்த படிப்பாக இருக்கட்டும். ஆனா அதுல ஹிஜாபு தவிர்க்கப்பட்டு விடக்கூடாது, ஆண் பெண் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு அப்படியான ஒரு கல்வியை பெண்கள் படிக்கட்டும். அப்படி படித்தாதான் சமூகத்தை சிறப்பான முறையில சீரான குடும்பமாக உருவாக்க முடியும். ஒரு அரபு கவிஞர் அழகா சொல்றார், அழகா சொல்றார், அலைசல் இல்மு ஃபில் இஸ்லாமி ஃபர்தா, அலைசல் இல்மு ஃபில் இஸ்லாமி ஃபர்தா அல அப்னாயிஹி வ அலல் பனாதி ஃபகானத் உம்முனா ஃபில் இல்மி பஹ்ரா வகானத் உம்முனா ஃபில் இல்மி பஹ்ரா தஹல்லு லிஸாயிலிஹா அல் முஷ்கிலாத். அழகான முறையில ஒரு கவியின் மூலமாக ஒரு அரபு அறிஞர் எடுத்து சொல்கிறார், கைஃப நதுன்னு பில் அப்னாயி ஹைர். நிறைய பேர்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது எப்படிப்பா முடியும்? மடமையும் அறிவில்லாதவ ஒரு சூழலிலும் அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட பராமரிப்பில் வளருகிறது. அப்படி வளருகிற பொழுது அந்த பிள்ளை எப்படி நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு நல்ல பிள்ளைகளாக உருவாக முடியும்? அதனுடைய பராமரிக்கக்கூடியவள் எப்படி இருக்கிறாள் என்றால் ஜாகிலாவா இருக்கிறாள், அவளுக்கு எந்த அறிவும் இல்லாமல் இருக்கிறாள். அப்படி இருக்கிற பொழுது அவளுடைய பிள்ளையை எப்படி அவள் ஒரு சிறந்த அறிவாளியாக உருவாக்குவாள்? எப்படி சாத்தியம் கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிற அந்த தாய் கற்றவளாக இருக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க புள்ள ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி, இதர் தலஉ சுதியன் நாக்கைசாத். ஆனால் ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிற மார்பகம் குறைபாடு உள்ளவளாக இருக்கிறார், நல்ல பால் பிள்ளைக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் அந்த பிள்ளை எப்படிங்க ஆரோக்கியமான பிள்ளையாக பார்க்க முடியும்? அந்த பிள்ளை கண்டிப்பாக கோளாறு உள்ள பிள்ளையாகத்தான் இருக்கும். அதே மாதிரிதான் அவளிடத்துல இல்மு என்கிற சரியான அறிவு இல்லை என்றால் அந்த பிள்ளையை தன்னுடைய மடியில் போட்டு வளர்க்கிற தாய் எப்படி ஒரு நல்ல சிறந்த ஒரு அறிவாளியாக உருவாக்க முடியும்? ஒன்று அப்படி நடந்துச்சுன்னா அது ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குமே தவிர அது நிச்சயமாக சாத்தியமானது அல்ல. அலைசல் இல்மு ஃபில் இஸ்லாமி ஃபர்தா. நம்முடைய மார்க்கத்துல கல்வி கற்பது என்பது கடமையானதாக இல்லையா? அல அப்னாயிஹி வ அலல் பனாத். பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அனைவர்களும் படிக்கணுமா இல்லையா? வ கானத் உம்முனா ஃபில் இல்மி பஹ்ரா. நம்முடைய தாய் ஆயிஷா
கல்வியில பஹர் கடல் போன்று இருந்தார்களா இல்லையா? தஹுல்லு லிஸாயிலிஹ அல் முஷ்கிலாத், யார் எந்த பிரச்சனை பற்றி கேட்டாலும் கூட அனைத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய, கேள்வி கேட்டவர் திருப்தியோடு பதிலை எதிர்பார்த்து வருகிறார். அந்த பதில் கிடைக்கிற அளவுக்கு உண்டான அறிவு பெற்றவளாக நம்முடைய தாய் ஆயிஷா இருக்கவில்லையா? அப்படியான கல்வியை இந்த சமூகம் கற்க வேண்டும் என்று இந்த அரபு கவிஞர், கல்வி கற்காத ஒரு தாய் எப்படி பிள்ளையை கற்றவராக உருவாக்க முடியும்? எனவே கற்றவராக இருக்கிற பொழுதுதான் தன்னுடைய பிள்ளையையும் அவள் நல்ல அறிவுள்ளவளாக வளர்க்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த கவிதையில் சொல்கிறார். வரலாற்றையும் பார்க்கிறோம். தாயினுடைய கல்வி அறிவால் அந்த சமூகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு ஹதீஜாவை எடுத்துக்கொள்ளலாம். ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் பணம் மட்டும் இருக்கவில்லை, அவங்கள்ட்ட தகுதியான அறிவும் இருந்தது. அதனால தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவிலிருந்து வருகிற பொழுது அவர்கள் அந்த தூது செய்தியால் ஏற்பட்ட ஒரு வகையான பதஷ்டம், அதில் அவர்கள் கதிகலங்கி இருக்கிற பொழுது அழகான முறையில் ஆறுதல் சொன்னாங்க. இன்னக லதஸிலுர் ரஹீம் வ துக்ரிமுல் லைஃப் வ தஹ்மிலுல் கல், அதை பற்றி எல்லாம் சொல்றாங்க. பயப்பட தேவையில்லை. வல்லாஹு லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அவங்கள்ட்ட இருந்து அறிவை பாருங்க. அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டான். உங்கள்ட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்கிறது. இதை சொல்வதற்கு கல்வி வேண்டுமா இல்லையா? அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா அவர்கள்ட்ட இருந்தது. எனவே ரசூலுல்லாஹ்வை நீங்க பயப்பட தேவையில்லை, உங்கள்ட்ட எல்லா நல்ல பண்பு இருந்தது. உறவினர்களை சேர்ந்து வாழ்றீங்க, அந்த பண்பு இருக்கிறது. விருந்தாளிகளை நல்ல முறையில கண்ணியப்படுத்துறீங்க, பிறர் கஷ்டத்தில் பங்கெடுக்கிறீங்க. நல்ல பண்புகளை எல்லாம் சொன்னாங்க, சொல்லி ஆறுதல் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இதயம், கடுமையாக இருந்த இதயம் மிக மிருதுவாக ஆகிறது. பதஷ்டமாக இருந்த இதயம் அமைதி பெறுகிறது. ஒரு சக்கீனத் ஏற்பட்டது. அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிடத்தில் தான் உங்களுக்கு அமைதி இருக்கிறது. அதான் திருமணத்தின் நோக்கம். அமைதி அங்கதான் இருக்கிறது. அந்த அமைதியை ஹதீஜா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா. எப்ப கொடுக்க முடிஞ்சிச்சு? அவங்கள்ட்ட உள்ள கல்விதான். அவர்கள் கல்வி இல்லாம ஒரு ஜாகிலாவாக இருந்தால் அன்றைய காலத்தில் பேய் பிசாசு என்று சொல்லியிருக்க முடியும், ரசூலுல்லாஹ்வையே பயமுறுத்தி இருக்க முடியும். எனவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் பெண்கள்கிட்ட தெளிவான கல்வி இருக்குமானால், சரியான கல்வி இருக்குமானால். அதே மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் உம்மு அனஸ், அனசுடைய தாயை எடுத்துக்கொள்ளுங்கள். உம்மு சுலைம் என்று சொல்வார். அந்த தாய் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, குன்து நதர்து அன் அஜஅலஹு காதிமலில் கஅபா, நான் ஒரு நேர்த்திக்கடன் பண்ணியிருந்த ஜாஹிலியா காலத்துல, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைய கஅபத்துல்லாவுக்கு நான் ஒரு காதிமாக ஒப்படைத்து விடுகிறேன். அந்த காலத்தில் அப்படி செய்வாங்க. ஊழியம் செய்வதற்கு கஅபத்துல்லாவை நான் விட்டு விடுகிறேன் என்று ஜாஹிலியா காலத்தில் நேர்த்திக்கடன் செய்தேன். ஒலியோம் அஜஅலஹு காதிமன் லக் யா ரசூலல்லாஹ், இன்றைய நாளில் அந்த விஷயத்திலிருந்து நான் தெளிவடைந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய பிள்ளையை உங்களுக்கு காதிமாக விடுகிறேன் யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையை நல்ல முறையில் உருவாக்குங்கள். இப்படி சொல்லுவதற்கு அந்த தாய்க்கு போதிய இல்மு இருந்தது. அதனால் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு காப்பாற்றப்பட்டார்கள். அந்த தாயிட்ட இருந்த இல்ம் அனஸை காப்பாற்றி ரசூலுல்லாஹ்வுடைய காதிம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்த ஒரு சிறந்த சஹாபியாக 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். ஒரு நாளில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று சொல்ற அளவுக்கு நல்ல காதிமாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெளிவாக கிடைக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அவருடைய தாயிடத்தில் இருந்த கல்வி அறிவு அனஸை காப்பாற்றி இருக்கிறது. ஜாகிலியத்தில் இருந்தா கஅபத்துல்லாஹ்வுல பணிவிடை செய்வதற்காக வேண்டி அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த பிள்ளை வாங்கி திங்கிற பிள்ளையாகத்தான் இருந்திருக்கும், அதை தவிர அறிவை பெற்றிருக்கிற பிள்ளையாக இருந்திருக்காது. அதே மாதிரி பார்க்கிறோம், ஒவ்வொரு இமாம்களுக்கு பின்னாடியும் அந்த தாய் இருந்திருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. பெரிய பெரிய இமாம்கள் என்று சொல்றோமே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தலை சிறந்த அறிஞர் இமாம் மாலிக். முஅத்தா என்கிற கிதாபை அவர்கள் கோர்வை செய்திருக்கிறாங்க, ஹதீஸ் கிதாப். அப்படிப்பட்ட அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய
இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் யாரு தெரியுமா? அவங்களுடைய தாய் ஆலியா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தாய் காரணமா இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் இமாம் மாலிக்கே சொல்றாங்க ரஹிமஹுல்லா, நான் சிறுவராக இருக்கிற பொழுது எனது தாய் அங்கிருந்த ரபியா என்கிற அறிஞர் எங்க காலத்தில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட என்னை கொண்டு போய் அனுப்பி கல்வி கற்பதற்கு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு தந்தை இல்லை. எனவே என்னுடைய தாய் அனுப்பி வைக்கும் போது யாபுனை இது இலா மஜ்லிஸ் ரபியா, ரபியா என்கிற அறிஞருடைய கல்வி கூடத்தில் போய் படி என்று சொல்லி அனுப்புனாங்க. அனுப்புவதற்கு முன்னால் பாருங்க, தாய் உபதேசம் சொல்லி கொடுக்கிறாங்க, தாய் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்னை சுத்தப்படுத்தி, நான் சின்ன பிள்ளைப்போ என்னை தூய்மைப்படுத்தி நல்ல ஆடை உடுத்தி, அந்த காலத்தில் நாங்கள் ஒரு கலன் சிவா போடுவோம், தலையில ஒரு தொப்பி, அதை எனக்கு போட்டு அவர்கள் என்ன சொல்லி அனுப்புவாங்க. கற்பதற்கு முன்னால் கபல் இல்மிஹி அதப், அதபு இல்முக்கு முன்னாடி ஒழுக்க ரொம்ப முக்கியமானது என்பதை வலியுறுத்தி என்னை அனுப்புவார். படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்பா, முதல்ல ஒழுக்கமா நடந்துக்க, அதுக்கு ஒரு படி. இப்படி எல்லாம் சொல்லி பிள்ளைகளை அனுப்பக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர்? லேச பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்ச ஆசிரியர் கொஞ்சம் கடுமையா பேசிவிட்டால் எதிர்த்து கேட்கிற அளவுக்கு உண்டான பெற்றோர்களை தான் சமூகத்தில் பார்க்கிறோம். ஆனா இந்த தாய் கிட்ட இருந்த அந்த கல்வி அறிவு தன்னுடைய பிள்ளை எப்படி உருவாக்குது? இமாம் மாலிக் சொல்றாங்க, என்னுடைய தாய் என்னை அனுப்புகிற பொழுது இதை சொல்லி அனுப்புவார்கள், நல்ல உடை உடுத்தி நீ அங்க போய் கல்வி கற்றுக்கொள், கற்பதற்கு முன்னால் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது, ஒழுக்கத்தை முதலில் படித்துக்கொள், அதற்கு ஒரு கல்வியை கற்றுக்கொள். கல்வியும் ஒழுக்கம் இரண்டும் தேவையானது. அது எது முதல் என்றால் முதல்ல ஒழுக்கம், அதுக்கு பிறகு கல்வி. என்னுடைய தாய் தான் முதல்ல அதை படித்து கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா பெரிய அறிஞர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலை அவங்களுக்கு பின்னாவுடைய தாய் இருக்கிறாங்க. கஸ்ஸா என்கிற பகுதிகள் நாங்கள் வசித்து வருகிற பொழுது என்னுடைய தந்தை மரணித்து விட்டாங்க. நான் அனாதையாகத்தான் உருவாகி கொண்டிருக்கிறேன். எனது தாய் கிட்ட குத்வா ஹசனா, அந்த தாய் கிட்ட நான் படித்துக் கொண்டது அழகிய முன்மாதிரிகளை என்னுடைய தாய் கிட்ட இருந்து முதல்ல படித்துக் கொண்டேன். தைரியமான ஒரு தாய் எனது தாய், ஆலிமாவாக இருந்தாங்க என்னுடைய தாய். என்னுடைய தாயினுடைய வலியுறுத்தலால் நான் 7 வயசுல குர்ஆனை ஹிஃப்து பண்ணிட்டேன். 10 வயசுல முஅத்தா என்கிற கிரந்தத்தின் ஹதீசுகளை சனதோடு மத்தனோடு நான் மனனம் செய்து கொண்டேன். எப்படிப்பட்ட உருவாக்கம் பாருங்க. இதற்கு யார் என்ன தசீர், இதற்கு மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் யார்? அந்த தாய். அப்படிப்பட்ட தாய் என்னுடைய தாய் ஃபாத்திமா. அவங்க அஸ்லன் அரபி, அவங்க ஒரு அரபி வம்சத்தை சார்ந்தவங்க, என்னை இப்படி உருவாக்குனாங்க என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு இமாமுக்கு பின்னாடி தாய் இருந்திருக்கிறார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க இந்த அளவுக்கு தலை சிறந்த இமாமாக இருப்பதற்கு அவங்களுடைய தாய் காரணமாக இருந்தாங்க. என்னுடைய 3 வயதினுடைய தந்தை என்னை விட்டு மறைந்து விட்டார்கள். அனாதையாக என்னுடைய தாயினுடைய மடியில் வளர்ந்தேன். என்னுடைய தாய் உஸ்தாதிட்ட அனுப்பி வைக்கிறாங்க கல்வி கற்பதற்காக வேண்டி. பாங்கு ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்னாலேயே அந்த உஸ்தாது கிட்ட எனக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே தஹஜ்ஜுடைய வக்துல என்னை எழுப்பி விடுவாங்க. தஹஜ்ஜுத்தை தொழுது விட்டு பாங்குக்கு முன்னால் என்னை வீட்டை விட்டு நான் புறப்பட்டு செல்வேன். கல்வி கூடத்தில் அதாவது பள்ளிவாசல் அன்னைக்கு மிகப்பெரிய தலை சிறந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நான் பாடம் படிப்பேன். எப்படியான உருவாக்கம் பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அஹ்மதை பற்றி வர்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாத்திலும் இமாமா இருந்தாங்க. இமாமும் ஃபில் குர்ஆன், இமாமும் ஃபில் ஹதீஸ், இமாமும் ஃபில் சுன்னா, இமாமும் ஃபில் ஃபிக்ஹ், இமாமும் ஃபில் லுகா, இமாம் ஃபில் ஸுஹ்த், இமாம் ஃபில் வரா என்று இப்படி அடுக்கிக்கிட்டே போறாங்க. எல்லாத்திலும் இமாம் என்கிற அளவுக்கு தலை சிறந்து அவங்க இருந்தாங்கன்னா அதற்கு காரணம் அந்த தாய் கிட்ட இருந்த கல்வி. எனவே பெண் சரியான கல்வியை படிச்சா மட்டும்தான் இந்த இளைஞர்களை காப்பாற்ற முடியும். சும்மா பயான்லாம் பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் காப்பாற்றிடலாம்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டுமானால் அந்த உணர்வுகள் வீட்டிலிருந்தே சிறு வயதிலேயே ஊட்டப்பட வேண்டும். காரணம், இன்னைக்கு வெளியில் போய்விட்டால் நம்முடைய பிள்ளை நமக்கு இல்லை. வெளியில் போய்விட்டால் நம்ம கிட்ட படிச்ச அகலாக்கள் பாதி மற்றவர்களால் உருவப்பட்டு விடுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு நாகரிகம் என்கிற பெயரால் அவர்களுக்கு கிடைக்கிற நண்பர்கள் வட்டம் மோசமான சூழலை உருவாக்கி விடுகிறது. பெரும்பகுதி கல்வி கூடங்களில் நம்முடைய பிள்ளைகள்
என்னத்திலாமோ இழந்துட்டு வருது. நான் அதை இந்த மேடையில கூட எனக்கு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கிறது. அப்படியான அந்த பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது? அவன் படிச்சுட்டு வரான், நம்ம நினைக்கிறோம் பட்டத்தோடு வருகிறான் என்று. பட்டம் மட்டும் பெற்று வரவில்லை, அவன் எல்லா கெட்ட பழக்கங்களையும் படித்து கொண்டு வருகிறான். அப்படி உருவாவதற்கு காரணம் என்ன? அந்த கெட்ட பழக்கம் என்கிறது உணர்வு ரீதியாக அவனுக்கு அது தடை செய்யற மாதிரி, வெறுக்கிற மாதிரி உடலிலே அவனுக்கு ஊறி போனதாக இருந்திருக்க வேண்டும். பின்னாடி வந்து அவன் திருந்துறாங்கிறது அது மிக குறைவு. இல்ல இன்ஷா அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் நாடுனாலே தவிர. ஆனாலும் கூட அதற்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. பெண்கள் சிறந்த ஒரு மார்க்க கல்வியான அறிவுடைய பெண்ணாக இருந்தா மட்டும்தான் வருங்காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். எனவே அப்படிப்பட்ட கல்வியை படிப்பதற்கு நாம் அனைவர்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம். பெண்களும் அதற்கு தயாராக இருக்கட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை காப்பாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய ஒரு ஹதீஸ், அமீருல் ஹதீஸ் என்று அவங்களுக்கு பேர். அமீருல் ஹதீஸ் என்று சொல்லப்படுகிற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவ்வளவு பெரிய இமாமாக உருவாவதற்கு அவங்களுடைய தாய் பின்னணியில் இருந்தாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே தந்தை இழந்து விட்டாங்க. அவங்க 16 வயசு இருக்கும்போது ஹஜ்ஜுக்கு போறாங்க. இமாம் புகாரியே சொல்றாங்க, நானும் எனது தாயும் எனது தாயின் சகோதரனும் தாய் மாமாவும் நாங்கள் இவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போனோம். என்னுடைய தாய் ஹஜ்ஜெல்லாம் முடிச்ச பிறகு என்ன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க, மக்காலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்க நிறைய அந்த காலத்தில் மக்காவில் பெரிய பெரிய உலமாக்கள்லாம் இருந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட கல்வி கற்ற அந்த வாரிசுகள் அங்க இருந்தாங்க. எனவே இங்கிருந்து கல்வியை கற்றுக்கொள் என்று என்னுடைய தாய் என்னை அங்க தனியாக விட்டுவிட்டு என்னுடைய தாயும் அவருடைய சகோதரனும் சென்று விட்டார்கள். இப்படித்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவானாங்க. மாற்றுக்கு ஆடை இல்லாமல் இருந்தாங்க. நல்ல படிக்கிற மாணவர் இமாம் புகாரி ரஹ்மத். எப்படி தாய் எப்படி படிச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க. தாய் கிட்ட படித்த கல்விதான் அது. அங்க விட்டுட்டு போன பிறகு அவர் போய் பள்ளிவாசல்ல அங்க ஹதீசுகளை தேடி போகிற பொழுது அங்கிருந்து ஒரு அறிஞர்கிட்ட படிக்கிறாங்க. அவர் சிறந்த மாணவரா இருந்தாங்க. உஸ்தாத் நல்ல படிக்கிற மாணவரா இருந்தா ரொம்ப அன்பு வைப்பாங்க, அவங்களை தேடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் தேடுறாங்க, இமாம் புகாரியை காணவில்லை. உடனே நண்பர்கள்ட்ட கேட்கறாங்க, என்னப்பா உங்களுடைய நண்பரை காண இல்லை? ஆமா, என்னன்னு தெரியல, இன்னைக்கு வரையில ஆளு. அப்படியானால் அவர் இருக்கிற இடத்த போய் பாருங்க. அவங்க தங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் பார்க்கறாங்க. அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார், வர முடியல. கேட்கிறாங்க, ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க, என்கிட்ட ஒரு ஆடை தான் இருந்துச்சு, அந்த ஆடை கிழிந்து போயிருச்சு, அது கந்தலா இருக்குது, என்னுடைய அவுரத்து வெளியில தெரிகிற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு வர முடியாம போயிடுச்சு. பாருங்க, மாற்று ஆடை உடுத்த கூட ஆடை இல்லாத நிலையில் கல்வி கற்றாங்க. இப்படிப்பட்ட நிலையிலும் கற்க வேண்டும் என்கிற அந்த நிலை, அந்த தியாக உணர்வு வந்தது என்றால் அவங்களுடைய தாய் வீட்டிலேயே அவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த மாணவர்கள், அவங்களுடைய வரலாற்றில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய நண்பர்கள்லாம் ஆளுக்கு கொஞ்சமா காசு போட்டு அப்புறம் ஒரு ஆடையை மாற்றாடையை வாங்கி கொடுத்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போகையில் நம்ம பிள்ளைகளை நல்ல பெரிய கல்லூரிகள் அனுப்பி வைக்கிறோம், அவர்களுக்கு மாசம் மாசம் செலவுக்கு அனுப்பி வைக்கிறோம், அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அனுப்புறோம். அங்க கொடுக்கிற சாப்பாட்டில் சில சிறிய அளவு சுவை குறையாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் ஒத்துக்கிற மாட்டேங்குது. அதை தாண்டி வேற ஏதாவது செய்யலாமா என்று யோசிக்கின்றன. அப்படியான ஒரு நிலையில் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றி எல்லாம் குறை சொல்ல இல்லை, அது தப்பு இல்லை, சுவையாக சாப்பிடட்டும், அந்த காலத்தில் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் அங்க நிறைவேறாம அந்த பிள்ளைங்க தப்பான வழிகளுக்கு செல்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுதுதான் ரொம்ப கவலையாக இருக்கிறது. இங்க ஒழுக்கத்தை தான் நாம் முன்னிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான ஒழுக்கத்தை யாரு சொல்லி கொடுப்பது? நம்ம நினைக்கிறோம் அவன் போய் வெளியில போய் படிச்சுக்கிறான், என் வெளியில எதை படிப்பான், யாருக்கிட்ட போய் படிப்பான்? வெளியில் அப்படி படித்து கொடுக்கிற அளவுக்கு உண்டானவர்கள் யார் இருக்கிறார்? படித்து கொடுக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் ஒழுக்கம் தவறியவர்கள் இருக்கிறார்களே,
அந்த பிள்ளைகளை அசிங்கப்படுத்தி விடுகிறார்களே. யாரை நம்பி அனுப்புறது? ஆம்பளைய நம்பி கூட நம்முடைய ஆம்பளை பிள்ளைகளை அனுப்ப முடியல. எப்படியான காலத்துல இருக்கிறோம் பாரு. கவலையா இருக்குது. இது எங்க போய் சொல்றது தெரியல. உண்மையிலே சமூகத்தை நினைக்கிற பொழுது கவலைப்படுங்க. சமூகத்தில் உள்ள தலைவர்கள் அத்துணை பேர்களுக்கும் கவலை வர வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் இஸ்லாமிய சமூகம் என்பதோடு நிறுத்தி விடாதீர்கள். ஒழுக்கத்தில் மிக மிக கீழே இருக்கிறோம். அதை சேர்த்து கவலைப்படுங்க. காசுல மட்டும் இல்ல, ஒழுக்கத்துல ரொம்ப முட்டை நம்ம சமூகம். மறந்துடாதீங்க. அப்படியானால் நம்முடைய உம்மத்தை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பான். அதை மறந்துடாதீங்க. என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறேன்னு மட்டும் இல்ல, சமூகம் இப்படி கெட்டு போனதற்கு பொறுப்பாளிகளும் காரணம். நம்முடைய பொருளாதாரங்கள் எங்க போய் கொண்டிருக்கு. எனவே இதையெல்லாம் கவலையோடு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்களுக்கு கல்வி சிறந்த ஒரு மதரசா நம்முடைய நிர்வாகிகளால் உருவாக்கப்பட்டது. ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி. மார்க்க கல்வியும் கொடுக்கறாங்க, உலக கல்வியும் படிச்சு கொடுக்கறாங்க. எங்க எத்தனை பேர் அனுப்பி வைத்திருக்கிறோம்? பொறுப்பாளிகளுடைய பிள்ளைகளை அங்க படிக்கல. அதான் பெரிய கேவலம், ரொம்ப அசிங்கம். பொறுப்பாளிகளுடைய பிள்ளையே படிக்கல. அப்படியானால் யாரு வந்து படிக்கிறது? ஊரெல்லாம் வாங்க வாங்கன்னு என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணுமா இல்லையா? என் பிள்ளை எங்கேயோ படிப்பாங்களாம். அப்போ ஆனா நாங்க வந்து அதுல பொறுப்பா இருப்போமா? அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்வோம். இங்க தப்பிச்சுக்கலாம், இங்க எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஆனா அல்லாஹ் கேட்கும் போது, நீ ஒரு மதரசால பொறுப்பா இருந்தீங்களே, உங்க பிள்ளைகள் படித்தார்களா? உங்க மகள் உங்க பேத்தி எங்க படிச்சாங்க? எங்க படிச்சாங்க? ஆனா நீங்க நிர்வாகியா இருப்பீங்க, நீங்க பொறுப்பா இருப்பீங்க, நீங்க அதனுடைய செயலாளராக இருப்பீங்க, அல்லது பொறுப்பாளிகளா இருப்பீங்க, அல்லது அதில் உள்ள உறுப்பினர்களா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளை வேற எங்கேயும் அனுப்பிட்டு இந்த கல்வியை தேடக்கூடியவர்கள் யார்? யார் வந்து படிக்க? எனது அருமையானவர்களே, இதையெல்லாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம். எனவே நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய சிறந்த ஒரு கல்லூரி ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி. 2 கல்வியும் அங்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை வரக்கூடிய 10ஆம் தேதி அட்மிஷன் ஆரம்பிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பெண் பிள்ளைகளை அங்கு நீங்க அனுப்பி வைங்க. 2 கல்வியும் அவங்களுக்கு கிடைச்சி போவோம். ஒழுக்கமும் படிப்பார்கள், அகீதாவையும் படிப்பார்கள், மார்க்கத்தையும் படிப்பார்கள், உலக கல்வியும் படிப்பார்கள். இதைத்தான் இந்த சமூகத்திற்கு இன்னைக்கு தேவையானது. அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவார்கள். அதுதான் தீர்வு இந்த இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு. வெறுமன பயான்களோ சொற்பொழிவுகளோ ஜும்மா பயான்களோ இந்த பிள்ளைகளுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்காது. வீட்டிலிருந்து ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்கு இந்த கல்வி, இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தின் உணர்வுகள், இந்த குர்ஆனிய சிந்தனைகள் ஒவ்வொரு நேரமும் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நான் அப்படி நடந்து காட்ட வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு. அப்படியான ஒரு சமூகத்தை, ஒரு உம்மத்தை நாம் நம்முடைய ஹயாத்திலேயே பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.